ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி செகண்ட் லெசனோட ஃபஸ்ட்டு டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொன்ன போல் ஃபஸ்ட்டு லெசனோட எல்லா டீட்டெயிலும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசனோட ஃபஸ்ட்டு டீட்டெயில் என்னென்னா, அந்த கொஸ்டினை ஒரு தடவை நான் படிச்சிடுறேன். எக்ஸ்பிளைன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம். நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 37 அதோட ஆன்சர் இருக்குது. அந்த ஆன்சர் என்னென்னா 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அந்த 8 பாயிண்ட்ஸும் நம்ம கண்டிப்பாக எழுதியானோம். ஏன்னா இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்றதால அந்த 8 பாயிண்ட்ஸும் நம்ம எழுதினா தான் நம்மளுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி டைரெக்டாக இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் என்னன்னு போகிறதுக்கு முன்னாடி நேஷ்னல் இன்கம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன்ஸ் நீங்கள் எழுதிட்டு தென் அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம பண்ணணும். ஸோ அதோட ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்கம்னா என்ன? ஸோ ஒரு தேசிய வருமானம் நம்ம சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்லுவோம்? தேசிய வருமானம். இங்கிலீஷில் நம்ம சொல்லணும்னா the total amount of money earned within a country or the total net earning from the production of goods and services in a country over a period of time, usually 1 year. ஸோ அந்த ஒரு 1 இயரில் நம்ம என்னென்னலாம் அந்த இன்கம் இது பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம நேஷ்னல் இன்கமாக கணக்கெடுத்துக்கிறோம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் பயன்கள் என்னென்ன நேஷ்னல் இன்கம்? ஸோ நேஷ்னல் இன்கம்ங்கிறது ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த வருமானம், அதாவது டோட்டல் வருமானம் இருக்கிறது. எது மூலமாக? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலமாக வர்றது அத்தனை வருமானமும் நேஷ்னல் இன்கமாக நம்ம கணக்கெடுத்துக்கிறோம். இந்த இம்பார்ட்டன்ஸ் பயன்கள், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கமாக நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் அதுதான் அந்த டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 27 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் படிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன். To know the relative importance of the various sectors of the economy and their contribution towards national income from the calculation of national income. ஸோ அந்த நேஷ்னல் இன்கம் எது மூலமாக அந்த கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செக்டார்ஸ், வேரியஸ் செக்டார்ன்றது 3 இது இருக்குது, உங்களுக்கே தெரியும். ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார். அது மூலமாக வருமானங்கள் எல்லாமே இதில் கணக்கெடுக்கப்படும். எதுக்காகனா ஸோ தட் நம்ம எதனால் we could find how income is produced, எப்படி வருமானம் வருது, அது யாருக்கெல்லாம் பகிர்ந்து அளிக்கப்படுது, that is how it is distributed, நம்ம எவ்வளோ, that is how much it is spentனா நம்ம செலவழிச்சிருக்கோம், சேவ்னா என்ன, நம்ம எவ்வளோ சேமிச்சிருக்கோம், ஆர் டேக்ஸ்னால் என்னது, வரி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, to formulate the national policies such as monetary policy, fiscal policy and other policies, the proper measures can be adopted to bring the economy to the right path with the help of collecting data of national income. So national income data மூலமாக தான் நம்ம இந்த ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசிலாம் நம்ம கரெக்டாக அடாப்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, அப்புறம் மானிட்டரி பாலிசினா என்ன. மானிட்டரி பாலிசிங்கிறது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா, ப்ரைஸ் லெவல் ஸ்டெபிலிட்டிக்காக இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணி பணப்புழக்கம் இஸ் நத்திங் பட் கேஷ் ஃப்ளோ. ஸோ பணம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இதெல்லாம் என்ன, மானிட்டரி பாலிசி மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது என்னென்னா, வரவு செலவு திட்டங்கள். இந்த திட்டங்கள் மூலம்தான் ஒரு நாட்டை நம்ம எக்கானமியை எப்படி நம்ம நடத்திட்டு போகணுங்கிறதுக்கு கவர்மெண்ட்டால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம நாட்டு வருமானம் என்னங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும். அதுதான் அந்த செகண்ட் பாயிண்ட் நம்ம சொல்கிறது. தேர்ட் பாயிண்ட், டு ஃபார்முலேட் பிளானிங் அண்ட் எவாலுவேட் பிளான் ப்ராக்ரஸ், இட் இஸ் எசென்ஷியல் தட் தி டேட்டா pertaining to a country's gross income, output, saving and consumption from different sources should be available for economic planning. ஸோ எக்கனாமிக் பிளானிங்கிறது திட்டங்கள். அந்த திட்டங்களை வகுத்துட்டு அது எப்படி நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணி அது மூலமாக நம்மளுக்கு என்னெல்லாம் இன்கம் கிராஸுங்கிறது டோட்டல் வருமானம், அவுட்புட்டு, சேவிங்னா சேவிங்கிறது நம்ம எவ்வளோ சேமிச்சிருக்கோம், கன்சம்ஷன்றது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், அது மூலமாக நம்ம எல்லாம் டேக்ஸ் கட்டுறோம். இதெல்லாம் அந்த தேர்ட் பாயிண்ட்டில் நம்ம அதை பற்றி சொல்கிறோம். ஃபோர்த்து பாயிண்ட் என்ன, டு பில்ட் எக்கனாமிக் மாடல்ஸ் போத் ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன். இது எக்கனாமிக் மாடல்ஸுன்றது என்னென்னா, ஸோ எக்கனாமிக்ஸ் மாடல்ஸ் எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா, நம்ம எக்கனாமிக் மாடல்ன்றது பொருளாதார மாதிரிகள். அது எதுக்காகனா, அது எக்கனாமிக் பிஹேவியர்
ஆஃப் தி எக்கானமி இன் ஷார்ட் ரன், அதாவது குறுகிய காலத்துலேயும் லாங்னா நம்ம நீண்ட இதுக்கும் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் வந்து டு மேக் இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன், இன்டர் ரீஜனல் கம்பேரிசன் அண்ட் இன்டர் டெம்பரல் கம்பேரிசன் ஆஃப் growth ஆஃப் தி எக்கானமி டூரிங் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன்றது என்ன, சர்வதேச ஒப்பீடு. இன்டர் ரீஜனல் கம்பேரிசன்றது சர்வதேச அரசுக்குரிய ஒப்பீடு. இன்டர் டெம்பரல்னா சர்வதேச தற்காலிக ஒப்பீடு. ஸோ ஆஃப் தி எக்கானமி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பீரியட்ஸில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் நேஷ்னல் இன்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. 6th பாயிண்ட் வந்து டு நோ தி கண்ட்ரிஸ் பெர் கேபிட்டா இன்கம் விச் ரிஃப்ளெக்ட்ஸ் தி எக்கனாமிக் வெல்ஃபேர் ஆஃப் தி கண்ட்ரி. பெர் கேபிட்டா இன்கம்ங்கிறது என்னென்னா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. பெர் கேபிட்டா இன்கம்ங்கிறது தனி நபரோட வருமானம். ஸோ அது கூட ஒரு கண்ட்ரியோட நலனுக்கு ரொம்பவே முக்கியமானது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. டு நோ எ country's per capita income which reflects the economic welfare of the country, providing income is equally distributed. So ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர் கேபிட்டா இன்கம்ன்றது தனிநபர் வருமானம். தனிநபரோட வருமானம் வந்து ஒரு எக்கானமியோட நலத்திட்டங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து பணங்கிறது வந்து பரவலாக இருக்கப்படும். ஏன்னா இல்லாட்டி பணக்காரங்கள் வந்து பணக்காரங்களே இருப்பாங்க, ஏழைகள் வந்து ஏழைகளாக இருப்பாங்க. ஸோ அது மூலமாக நம்ம நலத்திட்டங்கள் எதுவுமே வகுத்தாலும் வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகாது. ஸோ அதுக்காக இந்த தனிநபர் வருமானம் எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணாதான் வேறு நலத்திட்டங்களை நம்ம அந்த அரசு வந்து பண்ண முடியும். ஸோ அந்த 6th பாயிண்ட் அதை பற்றி தான் சொல்கிறது. 7th பாயிண்ட் வந்து என்னென்னா டு நோ தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் ஃபார் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் த கண்ட்ரி. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹேஸ் டு பி ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். ஸோ அதுதான் 7th பாயிண்ட். 8th பாயிண்ட் என்னென்னா டு அரைவ் அட் மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ் நேம்லி tax GDP ratio, current account deficit GDP ratio, fiscal deficit GDP ratio, debt GDP ratio. So current account deficit na நடப்பு கணக்கு பற்றாக்குறைகள். GDP ratioங்கிறது என்னன்னா வரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம். ஸோ டெபிசிட்ன்றது என்னன்னா பற்றாக்குறை. ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸும் நீங்கள் எழுதினாதான் உங்களுக்கு அந்த 5 மார்க்குங்கிறது ஃபுல்லாகவே கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக இது இருக்குது. எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் ரிப்பீட்டடாக புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். மேலும் இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் கூட. ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எல்லா வீடியோஸும் பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.